ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃபோட்டோஷாப் தமிழனில் இன்றைக்கி என்ன மாதிரி வீடியோ பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்து டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான். ஃபோட்டோஷாப் 2020 நிறையா அப்டேட்டட் டூல்ஸ் வந்துருச்சு. நீங்கள் இப்போ பாருங்கள், மூவ் டூல்லே பார்த்திங்கன்னா 2 டூல் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா மூவ் டூலில் அந்த கார்னரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் மூவ் டூல் அப்புறம் ஆர்ட்போர்டு அப்படின்னு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஆர்ட்போர்டு யூஸ் பண்ணி நம்ம புதுசாக ஒரு ஆர்ட்போர்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஷார்ட்கட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஆர்ட்போர்டு கிளிக் பண்ணுறோம். இப்போது நமக்கு எந்த இடம் வேணும் அப்படிங்கிறத வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ நான் இப்போ என்ன சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஃபுல் இமேஜை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். மேலேருந்து கீழே ஒரு ட்ராக் பண்ணி மவுஸ்லேருந்து கை எடுக்கக்கூடாது. கை எடுக்காமல் மேலேருந்து கீழே வரைக்கும் போட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், மேலேயும் ஒரு ப்ளஸ் சிம்பிள் காட்டும், சைடில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் காட்டும், லெஃப்ட் சைடு ரைட் சைடு கீழே அப் டவுன் எல்லா பக்கமும் ப்ளஸ் சிம்பிள் காட்டும். இப்போ பாருங்கள், இந்த ஆர்ட்போர்டை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி வந்துடுச்சு. மேலேருந்து கீழே ட்ராக் பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துக்கு ஒரு ஆர்ட்போர்டு வந்துடுச்சு. ஸோ இப்போ நாம் இந்த ஆர்ட்போர்டில் என்ன வேணால் பண்ணிக்கலாம். கண்ட்ரோலை பிடிச்சிட்டு -2 தடவை கிளிக் பண்ணிங்கன்னா ரொம்ப சின்னதாயிரும். ஒரு தடவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இந்த ஆர்ட்போர்டில் என்ன இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் வர வைக்கணும் அப்படின்னா, அப்படியே இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு அது ரெண்டையும் அப்படியே குரூப் பண்ணிக்கோங்க. குரூப் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் காப்பி ஒன்று எடுத்துக்கலாம். டூப்ளிகேட் குரூப்பு எடுத்துகிட்டு அதை தூக்கி அப்படியே மேலே போட்டிங்கன்னா இங்கே வந்துடும். இந்த மாதிரியும் பண்ணலாம். நமக்கு தேவைன்னா பிரிண்டில் நம்ம ஆர்ட்போர்டு யூஸ் பண்ணுறது இப்படி தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபோட்டோஷாப் 2020. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து ரெக்டாங்குலர் மார்க்கி டூல். இதோட ஷார்ட்கட் எம் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். நான் நிறைய வீடியோஸில் இது யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இப்போது நான் ஆர்ட்போர்டு 2க்கு போகிறேன். 2க்கு போயிட்டு இங்கே பாருங்கள், மேலேருந்து ஒரு செலெக்ஷன் மாதிரி போட்டேன். இப்போ இந்த செலெக்ஷனில் என்னெல்லாம் பண்ணலாம் உங்களுக்கு தெரியும். செலெக்ஷனை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இன்னொரு செலெக்ஷனை ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு செலெக்ஷன் போட்டிங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். சப்ட்ராக்ட் பண்ணோன்னா திரும்பி ஒரு செலெக்ஷன் போட்டிங்கன்னா சப்ட்ராக்ட் ஆகும். திரும்பி இன்டர்செக்ட் பண்ணணும் அப்படின்னா இன்டர்செக்டை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ள ஒரு செலெக்ஷன் போடலாம். இப்போ பாருங்கள், நான் போட்டு காட்டுறேன். இப்போது நான் 4ஆவதாக இருக்கிற இன்டர்செக்ட் செலெக்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இன்டர்செக்ட் பண்ணுறேன். என்னாச்சுன்னு பார்த்தீங்களா, மேலே இருந்த செலெக்ஷன் போயிடுச்சு. எதனால் போச்சு, ஏன் இன்டர்செக்ட் ஆகலை அப்படின்னா, நம்ம வந்து இது மேலே போடணும். இன்டர்செக்ட்னா என்ன, 2 செலெக்ஷனுக்கும் 2 செலெக்ஷன்லேயும் போடணும். இப்போ பாருங்கள் எப்படி செலக்ட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்களா. நம்ம எந்த இடம் செலக்ட் பண்ணுறோமோ அது இன்டர்செக்ட் ஆகி அந்த இடம் மட்டும்தான் இருக்கும். இப்போ பாருங்கள், எவ்வளோக்கு எவ்வளோ இங்கே பாருங்கள், எவ்வளோ தூரம் சின்னதாகிட்டே போகுதுன்னு மட்டும் பாருங்கள். அவ்வளோதான். இந்த மாதிரி இன்டர்செக்ட் செலெக்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது திரும்பியும் நான் இந்த செலெக்ஷனை பெருசு பண்ணணும் அப்படின்னா ஆட் செலெக்ஷன் கொடுத்துட்டு இப்போ பாருங்கள், திரும்பி இது பெருசாக ஆயிடுச்சுங்களா. இந்த மாதிரி நாம் செலெக்ஷன் டூலை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதே செலெக்ஷனை ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணலான்னா ஃபெதர் கொடுக்கலாம். எவ்வளோ ஃபெதர் வேணும் அதுக்கு நம்ம ஒரு லேயர் க்ரியேட் பண்ணணும்.
லேயர் க்ரியேட் பண்ணாமல் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஃபெதர் விழுந்தது உங்களுக்கு தெரியாது. இப்போது லேயர் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ஃபில், ஸ்ட்ரோக் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துடுச்சு. இப்போது நம்ம ஸ்ட்ரோக் வேணாலும் கொடுக்கலாம், ஃபில் கொடுக்கலாம். ஃபில் கொடுத்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துட்டு நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது, பேக்ரவுண்ட் கலருங்கிறது இங்கே பாருங்கள், இங்கே ரெட் கலர் இருக்கா, இதுதான். மேலே இருக்கிறது ஆரஞ்சு கலர். இப்போ பேக்ரவுண்ட் கலர் ரெட் கலருங்கிறனால இப்போ இங்கே வந்துடும் பாருங்கள், வந்துச்சுங்களா. இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ நான் Ctrl+Alt+Z கொடுத்துக்கிட்டேன். திரும்பியும் ரைட் கிளிக் பண்ணுறேன், ஸ்ட்ரோக் கொடுக்குறேன். இதில் வந்து மேலே ஃபார்க்ரவுண்ட் கலர் தான் இங்கே காட்டும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார்க்ரவுண்ட் கலர்னால் எப்படி, மேலே இப்போ ஆரஞ்சு இருக்குது, இப்போ நமக்கு வேறு கலர் வேணும் அப்படின்னா எடுத்துக்கலாம். இப்போ நான் ரோஸ் கலர் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துட்டேன். இன்சைடு, சென்டர், அவுட் சைடு இதில் எந்த ஸ்ட்ரோக் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துடும். இப்போ பாருங்கள், நான் Ctrl+D கொடுக்குறேன். டி கொடுத்தோனையும் இப்போ இப்போ வந்து இந்த ஃப்ரேம் மாதிரி உருவாயிருக்கு இல்லையா, அது வந்து தனியாயிரும். இப்போ இதை நம்ம நவுத்திக்கலாம் எப்படி வேணுமோ. இந்த மாதிரி ஃபோட்டோஷாப்பில் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். நான் இப்போதைக்கு 2 டூல் மட்டும் ஒரு பேசிக்காக வந்து சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள், இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எலிப்டிக் மார்க்கி டூல் இருக்குது, சிங்கிள் ரோ மார்க்கி டூல் இருக்குது, சிங்கிள் காலம் மார்க்கி டூல் இருக்குது. எல்லாம் சேம் கான்செப்ட் தான். இப்போ சிங்கிள் ரோ மார்க்கி டூலில் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நம்ம மாற்ற முடியும், அந்த மாதிரி பண்ணலாம். ரோவும் அப்படி தான், காலமும் அப்படி தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். செலெக்ஷன் டூல் தான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். நம்ம லேயர் க்ரியேட் பண்ணி தான் எந்த ஒரு விஷயமும் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த டுட்டோரியல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சும்மா ஒரு பேசிக் மட்டும்தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் Photoshop Tamilan. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.